கடுகு போட்டுக்கிறோம். இடையில கோழிலாம் கத்திட்டு இருக்குது. வெங்காயம், கருவேப்பிலை, என்னென்னு இருக்குது, மிளகாய் எல்லாம் ஒட்டுக்க கொட்டிக்கிறோம். போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிறோம். நல்லா வணங்கணுமா? சரி. நல்லா வணங்குற வரைக்கும். அதுக்கப்புறம் என்னது, உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். அடுத்து வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம், வதக்கிறோம். மஞ்சத்தூள் போட்டு நல்லா நல்லா பொன்னிறமாக வரணும் வெங்காயம். அதுக்கு அடுத்தது சிக்கன் இருக்குது, சிக்கன் போட்டுக்கிறோம். இது வந்து என்னது, சிக்கன் கிரேவி செய்கிறதா? கிரேவிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறது இல்லை. அடுத்து சிக்கனை வந்து நல்லா பிரட்டிக்கிறோம். ஏற்கனவே வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டோம் இல்லையா, மஞ்சள் எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது நல்லா கலர் மாறும். அதுக்கு அடுத்தது மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஏற்கனவே கொஞ்சம் போட்டால் மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கிறோம் பத்தாத்துக்கு. அடுத்து வந்து மிளகாத்தூள். இப்போ அது சிக்கன் மசாலா இருக்குது இல்லையா, சிக்கன் மசாலா, சக்தி மசாலா, சிக்கன் மசாலா போட்டுக்கிறோம். அடுத்து இந்த மசாலா, கறி மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறோம். மல்லித்தூள், கறி மசாலா 2 கேஜி மிக்சரு போட்டுக்கிறோம். போட்டோன்னு பாரு, முதலுக்கு எப்படி கலர் இருந்துச்சு, இப்போ வந்து நல்லா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். தண்ணியில் ஊற்றுறதில்ல, தயிர் மட்டும் ஊற்றிக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அந்த கறி இருக்கு இல்லையா, கறி கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வந்து அது கூட தயிர் ஊற்றும் போது சூப்பராக இருக்கும். நல்லா இதாச்சுன்னா 2 மிக்ஸ் ஆகி அருமையாக இருக்கும். இப்போ ரெடி.